ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது நேற்றுக்கு வீடியோட கண்டினியூஷன் தான். மெயின் கோட்லாம் நல்லாவே முடிச்சு ஃப்ரிட்ஜில் இந்த கேக்கை நல்லாவே ஓவர் நைட் செட் பண்ணி எடுத்தாச்சுங்க. ஸோ இதனுடைய டெலிவரி எப்படி இருந்துச்சுன்னா, காலையில் ஒரு 8:30 மணிக்கு வந்து வாங்கிக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பொதுவாகவே ஈவினிங் போல் கேக் டெலிவரி கேட்டாங்கன்னா ஒரு 10-11 மணிக்கெல்லாம் ஸ்டாக்கிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ 8:30 மணிக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு முன்னதாக ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடியெல்லாம் பண்ணால் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனாலேயே காலையில் 4 மணிக்கெல்லாமே எந்திரிச்சு இந்த கேக்குக்கான ஸ்டாக்கிங் ஒர்க் நான் அப்போவே பார்த்து வச்சுட்டேன். டயர் கேக்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டாக்கிங் பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணி ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை டெலிவரிக்கே கொடுக்கணும். எதுக்காக இப்படி சொல்கிறேன்னா, சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளையே அறியாமல் நம்ம வந்து கேக்கில் வந்து சுகர் சிரப் அதிகமாக ஊற்றியிருந்தோம் அப்படின்னா ஸ்டாக்கிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சுகர் சிரப் வெளியில் வரக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி லீக்கேஜ் ஆகும். ஸோ அந்த மாதிரி சமயங்களை நம்ம எடுத்தோடனே நம்ம வந்து கேக்கை ஸ்டாக் பண்ணி டெலிவரி கொடுத்துட்டோம்னா கஸ்டமர் கிட்ட போனதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனைகள் வந்து அது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மனசங்கடத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குங்க. இதுதான் இந்த கேக்கோட அவுட்லுக்குங்க. கேக்கோட அவுட்லுக் எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. அங்கங்க என்னதான் பிசிர் தட்டின மாதிரி இருந்தாலும் நம்ம பட்டி டிங்கரிங்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா கேக்கோட ஃபைனல் லுக் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா அருமையா இருக்கும். கஸ்டமருமே ரொம்ப சூப்பரா இருக்குன்னு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. கோயம்புத்தூருக்குள்ள ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் அவைலபிளா இருக்குங்க. தேவைப்படுறவங்க ஸ்கிரீன்ல தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.